one day at a time. ஒரு நேரத்தில் ஒரு நாள். We know how to start our one day now. ஒரு நாளை எப்படி ஆரம்பிப்பது? We know how to do our one day now. ஒரு நாளை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி செய்வது என்பது நமக்கு தெரியும். We know how to do our bad day now. ஒரு மிகவும் மோசமான நாளில் எப்படி இருப்பது என்பது நமக்கு தெரியும். You may say days are manageable for me. இந்த நாட்களை நான் எப்படியோ சமாளித்துக் கொண்டு வருகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். Somehow during the day, no matter how hard it gets, I can push through. எவ்வளவு கடினமான ஒரு நாளாக இருந்தாலும் நான் எப்படியோ சமாளித்துக் கொண்டு வருகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். If something bad happens, ஒரு மோசமான சூழ்நிலை or if இருக்கலாம், the day gets overwhelming, அந்த நாளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத, சமாளிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். what I personally do is, ஆனால் நான் தனிப்பட்ட விதத்தில் என்ன I செய்வேன்? tell my family I'm going on a walk. நான் என்னுடைய ஃபேமிலிட்ட சொல்லிட்டு நான் ஒரு வாக்கிங் போவேன். So I go on a walk, I breathe, I recoup and I come back. ஒரு வாக்கிங் போயிட்டு நான் ஒரு ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் எடுத்துட்டு நான் மீண்டுமாக வருவேன். Or you may say I'm going to nap. நான் தூங்க போகிறேன் என்று I'm சொல்லலாம். going to sleep it out. நான் தூங்கி அந்த நேரத்தை செலவழிக்க போகிறேன் என்று Or you சொல்லலாம். can say I'm going to take a long shower. நான் குளிக்க போகிறேன் என்று நீங்கள் Or you சொல்லலாம். can say I'm going to listen and blast some music. நான் ஏதாவது ஒரு மியூசிக்கை நான் கேட்க போகிறேன் என்று Or சொல்லலாம். you can say I'm going to order my favorite food and have it and just get a little bit of joy out of it. எனக்கு பிடித்த ஒரு உணவை நான் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு அதில் எனக்கு சந்தோஷத்தை நான் காண போகிறேன் என்று நீங்கள் Or you சொல்லலாம். may say I'm taking my keys and going on a ride. நான் இப்படியாக பைக்கோ காரோ எடுத்துக்கொண்டு நான் எங்கேயாவது செல்ல போகிறேன் என்று நீங்கள் Or சொல்லலாம். you may say I'm going to make a call and meet some friend. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அவரை மீட் பண்ண போகிறேன் என்று நீங்கள் Or சொல்லலாம். you may say I'm going to switch on the television and watch something and just get my mind off of it. டிவியை ஆன் பண்ணி அந்த டிவியை பார்த்து கொண்டு என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க போகிறேன் என்று நீங்கள் Well, சொல்லலாம். during the day we somehow have our coping mechanisms to get by and get through. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த நேரத்தை செலவழிப்பது எப்படி என்று நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டு But செலவழிப்போம். what do you do with these nights? ஆனால் இரவு நேரத்தை நீங்கள் எப்படி What do you செலவழிப்பீர்கள்? do with these difficult இந்த nights? கடினமான இரவு வேளையை நீங்கள் எப்படி What do செலவழிப்பீர்கள்? you do with these overwhelming nights? நம்மால் சமாளிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த இரவு நேரத்தை நீங்கள் எப்படி கடந்து What do you செல்வீர்கள்? do with these stressful இங்கே nights? மன அழுத்தத்தோடு இருக்கிற இரவு நேரத்தை நீங்கள் எப்படி What do you கழிப்பீர்கள்? do with these lonely nights? தனிமையான இரவுகளை எப்படி செலவு What செய்வீர்கள்? do you do with these sorrowful இங்க nights? மன அழுத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற அந்த இரவை, What do you do with these tearful nights? கண்ணீரோடு இருக்கிற இரவை நீங்கள் எப்படி கடந்து What do செல்வீர்கள்? you do with these sleepless nights? தூக்கம் இல்லாத இந்த இரவை நீங்கள் எப்படி சமாளித்து செல்வீர்கள்? What do you do with these nights when the pillow is wet with your tears? உங்களுடைய கண்ணீர் மூலமாக அந்த தலையணை ஈரமான நேரத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? What do you do with these nights when you're battling and nobody beside you knows what you're going through? அந்த அநேக சவால்களை நீங்கள் சந்திக்கும் அந்த இரவு நேரத்திலே யாரும் உங்கள் பக்கத்தில் இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது எப்படி What do you சமாளிப்பீர்கள்? do with these long nights where you feel like just can the daylight not come in? இந்த இரவு நேரத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி கடந்து போக போகிறேன் என்ற மனநிலையில் நீங்கள் இருந்தீர்களானால், When the night is too hard to get through? இந்த இரவு நேரத்தை கடந்து செல்வது எனக்கு மிகவும் கடினமாக What do இருக்கிறது. you do with these kind of nights? இந்த மாதிரியான இரவு நேரங்களிலே நீங்கள் எப்படி செலவு How do செய்வீர்கள்? you deal with these nights? எப்படி சமாளிப்பீர்கள்? How do you cope and get through these இந்த nights? இரவு நேரத்தை எப்படி கடந்து செல்வீர்கள்? That's what the Lord is going to teach us today. இந்த நேரத்துல தேவன் இதற்கான ஒரு வார்த்தையை I'm pretty வைத்திருக்கிறார். sure y'all have had some of these nights already. நம்மில் அநேக பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கடினமான இரவுகள் நாம் கடந்து As வந்திருக்கலாம். I recount, especially my single days, நான் அங்க தனிமையாக இருந்த காலத்திலே I had such dark, lonely nights இருளான இரவான நேரங்களை நான் கடந்து where I've வந்திருக்கிறேன். cried myself to sleep, நான் தனிமையாக அழுது கொண்டு where I've just இருக்கிறேன். put songs to my ears so that I can just be somehow carried through. நான் சில நேரத்தில் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு அந்த நேரத்தை சமாளித்து What do வந்திருக்கிறேன். you do with these dark இந்த nights? இருளான இரவை நீங்கள் எப்படி கடந்து The செல்வீர்கள்? nights that are too long அந்த இரவு நேரம் மிகவும் நீண்டதாக இருக்கும். and too hard to get through. அதை கடந்து செல்வது மிகவும் கடினமாக இருக்கும். Maybe you are going through such a season.
இப்படி ஒரு காலம் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் where your இருக்கலாம். nights feel like this, உங்களுடைய இரவுகள் இப்படியாக where your காணப்படலாம். nights feel dark and lonely and உங்களுடைய sleepless. இரவுகள் தூக்கம் இல்லாமல் தனிமையாக இருக்கக்கூடும். If that's who you are, God has a word for you, child of இந்த God. நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். See, in my days with my என் parents, பெற்றோர்களோடு கூட நான் வாழ்ந்த காலத்திலே I used to have quarrel or some argument with my dad or my family, ஏதாவது ஒரு ஆர்குமெண்டோ சண்டையோ ஏதாவது வந்திருந்தால் and I will go on a strike. நான் இப்படியாக நான் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு I'm not gonna have dinner. நான் சாப்பிட மாட்டேன், I'm just gonna go to bed. நான் பெட்டுக்கு போகிறேன், Nobody talk to me. யாரும் என்னிடத்துல பேச I'm வேண்டாம், done with all of you. இது எல்லாவற்றையும் கேட்டு எனக்கு I பழகி just போச்சு. want to be out of here. நான் இந்த இடத்தை விட்டு நான் நகன்று But there's செல்கிறேன். nowhere to go, so run to your bedroom, put on the blanket and just pretend to sleep. அந்த பெட்ரூமுக்கு போயிட்டு போர்வையை போத்தி நான் தூங்குகிறது போல இருப்பேன். Well, they will let me do it. அவர்கள் அந்த நேரத்தில் விட்டு They let விடுவார்கள். me go. நான் போக They போகிறேன். let me put on my blanket. நான் அந்த போர்வையை போத்திக் They கொள்கிறேன். let me have my space. நான் எனக்கு வேண்டிய அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறேன். After a while, சரி, கொஞ்ச நேரம் there கழிச்சு will be somebody sat on the bed, எனக்கு பக்கத்துல ஒருவர் வந்து அமர்ந்து slowly inching towards me. என்னோட பக்கத்துல மெதுவாக வந்து Slowly there'll be a hand on me எனக்கு மேல ஒரு கை வைக்கிறத நான் that will உணர்வேன். gently pat அன்போடு and தட்டி say, it's கொடுத்து okay, you be angry, நீ கோவமா இரு, அது but please பரவாயில்ல, eat and sleep. ஆனா சாப்பிட்டு நீ படுக்க Just, வேண்டும் என்று just eat சொல்லுவார். a little bit. கொஞ்சோண்டு சாப்பிட்டு படு. My mom will be very gentle. என்னுடைய அம்மா அன்போடு கூட என் பக்கத்தில் This வந்து one might attack me back, நான் இப்படியாக செய்யும் பொழுது but I'm gonna try. நான் அதை மீண்டுமாக அதை செய்ய She's போகிறேன். still my baby. அவர் இன்னும் என்னுடைய குழந்தை என்று தான் என்னை She's still my நடத்தி child. இன்னும் என்னுடைய குழந்தை என்று தான் நடத்தி She can't sleep hungry. பசியோடு கூட அவள் தூங்க So கூடாது. this gentle hand அந்த அன்பான ஒரு தட்டி will கொடுப்பதோடு tap and say, please eat and sleep. சாப்பிட்டு தூங்கு என்று அன்போடு See, சொல்லுவார்கள். there is a man in the Bible வேதாகமத்திலுமே இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். specifically called as a man of God. தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டவர், Even more specifically called as a prophet of God, தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுகிற who had one such night. ஒரு இப்படிப்பட்ட ஒரு இரவு அவனுக்கு Well, இருந்தது. this day has been a long day, அந்த நாள் அவனுக்கு மிகவும் நீண்ட நாளாக and இருந்தது. this night has been a long அந்த night. இரவும் கூட அவனுக்கு நீண்ட ஒரு இரவாக Turn to இருந்தது. somebody and say, it was a long அது ஒரு night. மிகவும் நீண்ட ஒரு It இரவு. was a long night for this இந்த man. மனுஷனுக்கு இது ஒரு நீண்ட இரவாக It இருந்தது. was a dark night for this prophet. இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு இருளான ஒரு இரவாக You இருந்தது. see, he's called as prophet Elijah. எலியா தீர்க்கதரிசி. Today we are going to meet him at this place where இந்த இடத்தில் நாம் அவரை சந்திக்க போகிறோம். he has stood up against a mighty spiritual battle. அங்க ஆவிக்குரிய ஒரு போராட்டத்திற்கு எதிராக அவன் என்று எழுந்து King கொண்டிருந்தான். Ahab and wife, அந்த ராஜாவும் அவருடைய மனைவியும் they have been the most evil. அவர்கள் மிகவும் தீமையானவர்களாக They've been இருந்தார்கள். against the God of Israel. இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக எழும்பிக் They have been கொண்டிருந்தார்கள். against this man of இந்த God. தேவனுடைய மனுஷனுக்கு தீர்க்கதரிசிக்கு They've எதிராக tried இருந்தார்கள். every scheme எல்லா வகையான to சூழ்ச்சிகளையும் defeat him and his இந்த God. மனிதனையும் இந்த தேவனையும் எப்படியாவது தோற்கடிக்க But வேண்டும் என்று God empowered prophet ஆனால் Elijah தேவன் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு வல்லமை to கொடுத்து fight every battle, எல்லா சவால்களையும் சந்திக்கும் to வண்ணமாக fight every scheme, எல்லா சூழ்ச்சிகளையும் உடைக்கும் வண்ணமாக and to have victory over it. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெயம் கொள்ளும்படியாக Now here Elijah is at this point where ஏலியா இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே இருக்கிறார். he has fought over and won over 800 plus prophets of the pagan god. அந்த அந்த அந்நிய தேவனை அங்கே ஊழியம் செய்கிற அநேக 800க்கும் மேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகளை அவன் வென்று கொண்டான். The most evil woman on earth. இந்த உலகத்திலே மிகவும் ஒரு தீமையான ஒரு ஸ்திரீ. She had appointed 800 plus prophets to stand up against this one prophet Elijah. இந்த தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசிக்கு எதிராக 800 தீர்க்கதரிசிகளை எதிராக அந்த ராணி உருவாக்குகிறாள். But God strengthened him ஆனால் தேவன் இவரை வல்லமைப்படுத்துகிறார். that he defeated the 800 plus. 800க்கும் மேலே உள்ள அந்த தீர்க்கதரிசிகளை அவர் ஜெயம் கொண்டார். All the schemes have been defeated. எல்லா சூழ்ச்சிகளையும் அவர் அந்த இடத்தில் உடைத்தெறிந்தார். Now this man
of God, தேவனுடைய மனுஷன் he just wants a moment to rejoice in that அந்த victory. வெற்றியில் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே Physical battles are hard, சரீர பலத்திற்கு நாம் சண்டை போடுவதும் கடினமாக but இருக்கிறது. spiritual battles are harder. ஆவிக்குரிய அங்க சவால்களும் அங்க பிரச்சனைகளும் இன்னும் அதிகமாக Now you இருந்தது. can imagine what kind of a spiritual battle Elijah has just won. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சவாலை அந்த இடத்தில் அவர் வெற்றி கொண்டார் என்பதை நீங்கள் யோசித்துக் How கொண்டிருக்கலாம். much it would have taken out of him. எவ்வளவு அதிகமான ஒரு பலனோ சக்தியோ அவருக்கு அந்த இடத்தில் All தேவைப்பட்டது. his spirit, all his might he has put into this. அவருடைய ஆவியின் வல்லமை எல்லாவற்றையும் அந்த இடத்தில் அவர் செலவழிக்க வேண்டியிருந்தது. Now that there is triumph, இந்த நேரத்தில் அவர் வெற்றி கொண்டிருந்தார். he wants a moment to அந்த rejoice. வெற்றியை கொண்டாடுவதற்கு ஒரு சந்தோஷமான நேரம் அவருக்கு He wants தேவைப்பட்டது. a moment to breathe. அந்த நேரத்தில் சுவாசிக்க ஒரு நேரம் He wants தேவைப்பட்டது. a moment to celebrate. அந்த நேரத்தில் கொண்டாடுவதற்காக அவருக்கு ஒரு இடம் But soon after தேவைப்பட்டது. this battle ended, ஆனால் அந்த சவால் அந்த யுத்தம் முடிந்த பின்பதாக the next battle came up. இன்னொரு யுத்தம் வந்தது. The next challenge came up. இன்னொரு சவால் அங்கே முளைத்தது. And this time, இந்த நேரத்தில் it's the most evil woman on earth, இந்த தீமையான ஸ்திரீ challenging prophet Elijah, எலியா தீர்க்கதரிசியை நோக்கி that இப்படி by சவால் tomorrow, விடுகிறார். நாளைக்கு I'm gonna see you killed. நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்று Now you can சொல்லுகிறார். imagine நீங்கள் இதை யோசித்து how பார்க்கலாம். much எப்படி Elijah had to go through. எலியா அந்த நேரத்தில் அவர் என்னவெல்லாம் பாடுக்குள்ளாக செல்ல வேண்டி இருந்திருக்கும். Challenges after challenges, சவாலுக்கு மேலாக சவால், battles after battles, யுத்தத்திற்கு மேலாக யுத்தம், giants after giants. அசுரர்களுக்கு மேலாக அசுரர்களை There பார்த்துக் is no கொண்டிருந்தார். space to breathe. அந்த இடத்தில் அவருக்கு சுவாசிக்க கூட நேரம் இல்லாமல் There's no இருந்தது. space to recoup. அந்த இடத்தில் அவர் சரியாக அந்த நேரத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள கூட But முடியாமல் இருந்தது. tomorrow she wants him killed. நாளைக்கு இவர் கொலை செய்யப்பட போகிறார் Well, என்று he got உணர்ந்து to muster up everything in him அதிகமான ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டியதாக to இருந்தது. fight back. மீண்டுமாக But சண்டையிடுவதற்கு Elijah finds himself in a place where எலியா இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே ஒரு தருணத்திலே இருக்கும் there's பொழுது nothing inside him to even muster up. அவரிடத்தில் எதுவுமே தன்னுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகரிப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலை. Maybe you and I can never relate to prophet Elijah completely, எலியாவோடு கூட அதிகமான நேரத்துல நாம் இப்படியாக இல்லாமல் because we இருந்திருக்கலாம். may have never stood up against these many spiritual warfare. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சவால்களுக்கு எதிராக நாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். But you and I ஆனாலும் can say நாம் இப்படியாக that சொல்லலாம். we've been through battles after நாம் battles. அநேக யுத்தத்திற்கு மேல யுத்தமாக நாம் சந்தித்துக் You கொண்டிருந்திருக்கலாம். overcome one battle, ஒரு யுத்தத்தை நீங்கள் and மேற்கொள்ளுகிறீர்கள். there's no minute to breathe, the next one comes. நீங்கள் யோசிக்க முன்னதாகவே இன்னொரு யுத்தத்தை சந்திக்க வேண்டியதாக You get over இருக்கிறது. one challenge, ஒரு சவாலை நீங்கள் சந்தித்த பின்பு there's no minute to find peace, the next challenge comes. இன்னொரு சவாலை சந்திப்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய சமாதானம் எல்லாம் போய்விடுகிறது. Have you ever been in a situation like that? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சவாலான சூழ்நிலையில் நீங்கள் Or இருந்திருக்கிறீர்களா? are you going through something like ஆனால் that? இந்த நேரத்திலும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் Or you இருக்கிறீர்களா? say, I'm exhausted. என்னுடைய சக்தி எல்லாவற்றையும் நான் இழந்து Or you விட்டேன். say, there's nothing left in me. என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று But நீங்கள் you say, சொல்லலாம். I've given it all, எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து and விட்டேன். I don't know what is left in me for the next challenge. இன்னும் அடுத்த சவாலுக்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். Maybe that's who you are today. நீங்க இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ That's exactly where we are going to meet Elijah right now. அதே வண்ணமான அதே தருணத்திலே எலியா தீர்க்கதரிசியை நாம் சந்திக்க Soon போகிறோம். after this challenge came, இந்த சவால் அவருக்கு வந்த பின்பதாக Elijah ran for his life. எலியா தன்னுடைய வாழ்க்கைக்காக He ஓடிக்கொண்டிருந்தார். ran to preserve his life. தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள அவர் He ஓடிக்கொண்டிருக்கிறார். ran into the wilderness. வனாந்தரத்திற்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக And the Bible ஓடிக்கொண்டிருக்கிறார். says in 1 Kings 19 verse number 4, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை he எடுத்துக்கொள்ளலாம். journeyed into the wilderness and he came and sat under a juniper tree. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து And he asked God that he might die. தேவனை நோக்கி தான் சாக வேண்டும் He என்று said, வேண்டிக் Lord, கொண்டான். it is enough now, Lord. போதும் கர்த்தாவே, Take my life. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று It's சொல்லுகிறார். enough, Lord. போதும் என்று சொல்லுகிறார். Take my life. என்னுடைய வாழ்க்கையை
ஜீவனை நீங்க எடுத்துக்கொள்ளும் என்று Have you சொல்லுகிறார். ever said something like that? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் It's உபயோகித்திருக்கிறீர்களா? enough, Lord. எனக்கு போதும் என்று I can't சொல்லியிருக்கிறார். do this anymore. இன்னும் அதிகமாக என்னால் செய்ய It's முடியாது. enough, Lord. போதும் ஆண்டவரே. There is nothing left in me. இன்னும் எதுவுமே என்னிடத்தில் மிச்சம் மீது இல்லை என்று நீங்கள் It's சொல்லலாம். enough, Lord. போதும் ஆண்டவரே. Take my life away. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள் என்று The சொல்லுகிற Bible சூழ்நிலையில் says, இருக்கிறீர்களா? after he said that, அதை சொன்ன பின்பதாக he lay down அவன் படுத்து and slept under the juniper tree. அந்த அந்த செடிக்கு பின்பதாக அந்த மரத்திற்கு பின்பதாக அவன் படுத்து You உறங்கிக் can கொண்டான். imagine after running for his life, தன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற he must வேளையிலே have passed out under the tree. அந்த அந்த இடத்துல அந்த மரத்திற்கு கீழாக அவன் ஓய்வெடுத்துக் And the கொண்டிருக்கிறான். Bible says, வேதாகமத்தில் நீங்க மேலும் and பார்க்கலாம். behold, இப்படியாக everybody say behold. எல்லாரும் சொல்லுங்க. Turn to somebody and say இதோ behold. இந்த நேரத்திலே An angel touched him ஒரு தேவ தூதர் and தொடுகிறார். said, get up and eat. எழுந்து சாப்பிடு என்று A சொல்லுகிறார். man touched him அதை தொட்டு அவரை and தொட்டு said, get up and eat. எழுந்திரு போஜனம் பண்ணு என்று அந்த And அந்த தூதர் he looked, சொல்லுகிறார். and by his head there was a bread cake baked on hot coal and a pitcher of water. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. Well, that deserves a clap offering. நீங்க இந்த நேரத்துல தேவனுக்கு கரத்தை காட்டி நீங்கள் மகிமை செலுத்தலாம். If they're not comfortable, they can be made to sit at the back. அவங்களுக்கு முன்னாடி வர விருப்பம் இல்லை என்றால் அவங்க பின்னாடி உட்கார வைக்கலாம். Volunteers. An angel woke him up ஒரு தேவ தூதர் வந்து and said, தட்டி எழுப்பி get up and eat. எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று What சொல்கிறார். love is this? என்ன ஒரு அன்பு, Amen. What love is this? என்ன ஒரு அன்பு. When the night is too hard to get through, கடினமான இந்த இரவை கடந்து செல்லும் பொழுது remember that there is love that carries you. உங்களை சுமந்து சொல்ல ஒரு அன்பு இருக்கிறது There என்பதை is நீங்கள் நினைவு கூற love வேண்டும். that carries you. உங்களை சுமந்து செல்லுகிற அன்பு ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகம் He வைத்திருக்கிறீர்கள். ran to the wilderness வனாந்தரத்திற்கு ஓடி when செல்கிறார். he found himself ஒரு இடத்தில் in the wilderness வனாந்தரத்திலே under a tree. ஒரு மரத்திற்கு கீழாக The Bible is specific about the tree. அந்த அந்த மரத்தை மிக குறிப்பாக You சொல்லப்பட்டிருக்கிறது. can go and meditate about this tree. இந்த 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 மரத்தை குறித்து நீங்கள் A தியானிக்கலாம். tree in the wilderness வனாந்தரத்திலே ஒரு மரம், for him to find shade, அவனுக்கு அந்த ஓய்வு எடுக்க வேண்டிய for him நேரத்தில் to find shelter, அந்த இடத்தில் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு for him இடத்தை to find safety. தன்னை பாதுகாப்பாக தான் இருக்க வேண்டிய ஒரு What இடத்தில் carried him under the tree? அந்த எது அவனை அந்த இடத்திற்கு கொண்டு சென்றது? What carried him when he had nothing left? எதுவுமே இல்லாத நேரத்திலே இல்லாத ஒரு சூழ்நிலை எது அவனை அந்த இடத்தில் தள்ளி What சென்றது? carried him when he had given it his all? எல்லாவற்றையும் அவன் இழந்த பின்பதாக எது அவனை அந்த இடத்தில் தள்ளி What சென்றது? carried him when he was அவன் exhausted? எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலே சோர்வாக இருந்த நேரத்தில் எது அவனை அங்கே கொண்டு What சென்றது? carried him when he was weak? அவன் பலவீனமாக இருக்கும் பொழுது எது அவனை அங்கே கொண்டு What சென்றது? carried him when he was அவன் strengthless? பலம் இல்லாத நேரத்திலே எது அவனை அந்த நேரத்தில் உந்தி What சென்றது? carried him to that tree? அந்த மரத்திற்கு நேராக மரத்திற்கு பக்கத்திலே எது அவனை தள்ளி கொண்டு It சென்றது? was love. இது அன்பாக Amen. It காணப்படுகிறது. was love that carried him. தேவனுடைய அன்பு அவனை சுமந்து சென்றது. Child of தேவ God, பிள்ளைகளே, when your night is too hard to get through, இந்த இரவு நேரத்தை கடப்பது உங்களுக்கு கடினமாக சூழ்நிலையாக இருக்கலாம். remember இதை நீங்கள் ஞாபகம் there is வைத்துக் கொள்ளுங்கள். love to carry you. உங்களை சுமந்து சொல்ல ஒரு அன்பு காத்து கொண்டிருக்கிறது. That on a bad night, ஒரு மோசமான இரவிலே he is like that juniper tree. அந்த அந்த செடியை போல அந்த மரத்தை போல தேவன் உங்களோடு கூட On இருப்பார். a bad ஒரு night, மோசமான இரவிலே he is still good. அவர் இன்னும் நல்லவராகவே On a இருக்கிறார். bad ஒரு night, மோசமான இரவிலும் கூட his love is still unfailing. அவருடைய அன்பு எப்பொழுதும் உங்களை கைவிடாத அன்பாக On இருக்கிறது. a bad ஒரு night, மோசமான இரவிலும் கூட his love is still unconditional. அவருடைய அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. Give him glory, give him அவருக்கே glory. மகிமை செலுத்தலாம். The Bible says வேதாந்தத்தை இங்க பார்க்கும் in பொழுது Psalm 86 verse number 15, சங்கீதம் 86:15 வசனம். but Lord, your nurturing love
ஆனாலும் ஆண்டவரே is tender and gentle. உம்முடைய அன்பு மிகவும் கனிவான ஒரு அன்பாக Your இருக்கின்றது. nurturing love. உம்முடைய அன்பு பராமரிக்கிற போஷிக்கிற அன்பு. Nurture is associated with a mother. இங்க போஷிப்பது பராமரிப்பது என்பதை சொல்லும் பொழுது ஒரு தாய்க்கு ஒப்பீடாக It's இருக்கிறது. that tender love. கனிவான அன்பு, It's that gentle love. கனிவான அன்பு என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. was this mother's இது nurture ஒரு தாயின் அன்பாக இங்க ஒப்பிடப்படுகிறது. that woke him up, அவனை எழுப்ப செய்து that gently tapped on him. அவனை தட்டி எழுப்பி It was this nurturing இது love. பராமரிக்கிற போஷிக்கிற It ஒரு was அன்பு. this motherly இது ஒரு love. அன்பு தாயின் அன்பாக I said, my காணப்படுகிறது. son, என்னுடைய மகனே, you cannot be like நீ this. இப்படி இருக்க கூடாது. You gotta eat நீ something. ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகிற What அன்பு. love is this? இப்படிப்பட்ட ஒரு அன்பாக You இருக்கிறது. are slow to get angry, நீங்கள் கோபப்படுவதற்கு Yet தாமதிப்பதும் swift to show your faithful love. உம்முடைய அன்பை காண்பிப்பதில் வேகமாகவும் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. If your nights are too hard to get through, உங்களுடைய இரவு நேரம் மிகவும் கடினமாக இருக்கிறது God's என்றால் nurturing love தேவனுடைய பராமரிக்கிற போஷிக்கிற அன்பு will carry you. உங்களை சுமந்து சொல்லுகிறதாக இருக்கின்றது. Shall we lift our hands உம் கரங்களை உயர்த்தி and thank God for those nights? அந்த இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். Maybe you can't recollect those nights, அந்த இரவுகளை நீங்கள் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். but God knows ஆனால் தேவனுக்கு தெரியும் which night He's been a father to you, எந்த 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 இரவிலே உங்களை அவர் பராமரித்தார், which போஷித்தார். night He's been a friend to you. எந்த இரவிலே அவர் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் Those நண்பனாகவும் darkest இருந்தார். அந்த nights, இருளான அந்தகார இரவிலே we sing that song that says, "You are close like no other." வேறு யாரும் இல்லாத வண்ணமாக நீர் எனக்கு நெருக்கமாக I've இருந்தீர். known you as a father. நீர் எனக்கு அப்பாவாக இருந்தீர். I've known you as a friend ஒரு ஃப்ரெண்டாக நீங்க in இருந்தீர். those darkest nights. அந்த இருளான நேரத்திலே Thank you for your nurturing நீங்க love பராமரிக்கிற போஷித்த அன்பிற்காக that நன்றி செலுத்துகிறேன். carried me. என்னை சுமந்து சென்ற அன்பிற்காக நன்றி In செலுத்துகிறேன். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். And the nights are too hard to get through, நீங்க அந்த இரவு நேரத்தை கடந்து செல்வது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது remember that there is care that meets you. உங்களை சந்திக்கிற ஒரு அக்கறை இருக்கின்றது. There is care that meets you in those darkest அந்த nights. இருளான நேரத்திலே உங்களை சந்திக்கிற ஒரு அக்கறை இருக்கின்றது. You see, Prophet Elijah, தீர்க்கதரிசி எலியாவை நீங்கள் பார்க்கும் பொழுது how Queen Jezebel must have seen, எப்படி இந்த 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 ராஜாவும் ராணியும் அவரை how the பார்த்திருப்பார். king and all the prophets and all people must have seen it. எல்லா ராஜாக்களும் எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படி அவரை பார்த்திருப்பார்கள். He's a prophet. அவர் ஒரு பெரிய He's a தீர்க்கதரிசி. mighty man of அவர் ஒரு God. வல்லமையான தேவ மனுஷன். He's a giant slayer. அவர் ஒரு பெரிய அசுரனாக That's காணப்படுகிறார். the kind of man people would have seen him as. அப்படியாக சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களை ஒரு பெரிய மனிதனாக பெரிய தீர்க்கதரிசியாக But here in பார்த்திருப்பார்கள். this lonely night, ஆனால் இந்த தனிமையான இரவிலே there is nobody around. அவரை சுற்றி வேறு யாருமே இல்லை. On this dark night, இருளான நேரத்திலே he's lying under the tree. அந்த மரத்திற்கு கீழாக இருக்கும் Not பொழுது as prophet ஒரு Elijah, தீர்க்கதரிசி எலியாவாக not இல்லாமல் as a giant slayer, ஒரு பெரிய அசுரனாக not இல்லாமல் as a man of God, தேவனுடைய மனுஷனாக but he இல்லாமல் is lying at his most vulnerable. அங்கே யாரும் பாதிக்கக்கூடிய யாரும் தாக்கக்கூடிய ஒரு மனுஷனாக He is காணப்படுகிறார். lying at his most dejected. ஒரு தள்ளப்பட்டவனாக நிராகரிக்கப்பட்டவனாக He is காணப்படுகிறார். lying at his most depressed. இங்கே மன அழுத்தத்தோடு சோர்வோடு Saying, காணப்படுகிறார். God, take my life. என்னுடைய உயிரை நீங்கள் பறித்துக் I don't கொள்ளுங்கள். want to live no more. இன்னும் வாழ எனக்கு எதுவும் இல்லை. We in our terms can call it suicidal thoughts. இப்படியாக அவனுக்கு ஒரு தற்கொலை ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். In our terms of the day, we will call it depressive இங்க thoughts. மன அழுத்தத்தோடு வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் பார்க்கலாம். Well, that's where this man is lying இந்த at. மாதிரியான ஒரு தருணத்திலே சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசி And இருக்கிறார். at this point, இந்த நேரத்திலே God did not come at him and say, இப்படியாக தேவன் வந்து Prophet Elijah, எலியா தீர்க்கதரிசி how can you speak like நீ this? எப்படி இப்படி How பேசலாம்? dare you speak like எப்படி this? இப்படி தைரியமாக Don't you பேசலாம்? know how much we've done together? நாம் என்னவெல்லாம் சேர்ந்து செய்திருக்கிறோம் என்று Don't உனக்கு you தெரியாதா? see the signs and wonders? அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறோம். Don't you see how much more I have for you? இன்னும் எவ்வளவு காரியங்கள் உனக்காக காத்து
காத்து God கொண்டிருக்கிறது. did not meet him with ஒரு anger. கோபத்தோடு தேவன் அவரை சந்திக்கவில்லை. God did not meet him with judgment. ஏதோ ஒரு நியாயம் தீர்க்கும் வண்ணமாக தேவன் அவரை God சந்திக்கவில்லை. did not meet him with rebuke. ஏதாவது ஒரு காரியத்தை நிந்திக்க வேண்டும் என்று தேவன் சந்திக்கவில்லை. Instead, he was met with care. ஆனால் அக்கறையோடு கூட தேவன் அந்த இடத்தில் அவரை He சந்திக்கிறார். was met not as prophet ஒரு Elijah, தீர்க்கதரிசி எலியாவாக அந்த இடத்தில் காணப்படாமல் but he was met as a son of ஒரு God. தேவனுடைய மகனாக அந்த இடத்தில் அவர் He was காணப்படுகிறார். met as a child of God. தேவனுடைய பிள்ளையாக அந்த இடத்தில் To the காணப்படுகிறார். world, you may be a giant slayer, இந்த உலகத்தில் உங்களை இப்படியாக பார்க்கலாம். but to me, to my ஆனால் eyes, என்னுடைய கண்களுக்கு God saw him as a ஒரு son. மகனாக பார்க்கிறார். God saw him as a ஒரு child. பிள்ளையாக பார்க்கிறார். That's why he gently tapped him இப்படியாக அன்போடு தட்டி and கொடுத்து says, "My child, என்னுடைய பிள்ளை you gotta eat. நீ சாப்பிட வேண்டும், You போஜனம் cannot go பண்ண to வேண்டும் sleep என்று like சொல்கிறார். this. இப்படியாக நீ தூங்க போக வேண்டாம் என்று தட்டி You see, எழுப்புகிறார். you're never too big to be cared for." நீ 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 உனக்கு அக்கறை காண்பிக்க முடியாத அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் அல்ல. Let me say it again. மீண்டுமாக You're சொல்லுகிறேன், never too big to be cared for. அக்கறை கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய மனுஷர் இல்லை என்று You may be சொல்லலாம். old enough to have your own grandchildren. உங்களுக்கு நீங்கள் வயதானவர்களாக உங்களுக்கு பேரன் பேத்தி இருக்கலாம். You may be in high places in your job. உங்களுடைய வேலையில் கூட உயர்ந்த ஸ்தலத்தில் நீங்கள் You இருக்கலாம். may be the head of a household. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலையாக But இருக்கலாம். nobody ஆனால் யாரும் is too big to be cared for. இங்கே உங்களுக்கு அக்கறை காண்பிக்க முடியாதபடி Sometimes சில நேரம் we all need to be babied by God. தேவனுக்கு ஒரு குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும். Sometimes சில நேரத்தில் we all need to be babied by God. தேவன் நம்மை ஒரு குழந்தையாக எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார். Turn to somebody and say, "You gotta be babied by God. தேவன் உங்களை குழந்தையாக எப்பொழுதுமே நடத்த You நடத்த gotta வேண்டும். allow God to baby you sometime. தேவன் நம்மை குழந்தையாக நடத்த வேண்டும் என்று அவருக்கு விட்டு கொடுக்க You gotta வேண்டும். strip yourself of your ego sometimes நீங்க என்னவெல்லாம் காரியம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு and just come to God vulnerable. தேவனிடத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக வந்து Whatever male ego you have on you, உங்களிடத்தில் என்னவெல்லாம் கர்வமோ தேவையில்லாத you காரியங்கள் gotta இருந்தாலும் strip yourself off of that அது sometimes எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு and come to God vulnerable and say, "God, baby me." நான் ஒரு பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என்னை குழந்தையை போல நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று This is- தேவனிடத்தில் ஒப்புக் This கொடுக்க is too வேண்டும். much for me to handle. என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று நீங்கள் No தேவனிடத்தில் matter ஒப்புக்கொள்ள how வேண்டும். old you are, நீங்க எவ்வளவு ஒரு no வயதானவர்களாக matter how இருந்தாலும், much you've achieved, நீங்கள் எவ்வளவு no சாதித்தவர்களாக matter how இருந்தாலும், much you've amassed, நீங்கள் எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் there சரி, are nights அந்த இரவு நேரத்திலே that you gotta let God baby you. தேவனிடத்தில் நீங்கள் ஒரு குழந்தையாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். Because God knows what you need. உங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் தேவை என்பதை தேவன் Turn to அறிந்திருக்கிறார். somebody and say, "God knows exactly what you need." உங்களுடைய தேவை என்னவென்று தேவன் அந்த நேரத்தில் அறிந்திருக்கிறார். But even more, இன்னும் நீங்கள் பார்க்கும் God பொழுது, knows your need better than you yourself do. நீங்க உங்களுக்கு எது தேவை என்று நீங்கள் அறிவதற்கு மேலாக தேவன் உங்களை பற்றி God அறிந்திருக்கிறார். knows your need better than you yourself நீங்கள் do. என்னவெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமானதை தேவன் அறிந்திருக்கிறார். Elijah thought he needed to die. எலியா அந்த நேரத்தில் அவர் மரணம் தருவாயில் இருக்க வேண்டியவர் அல்ல. Elijah thought he needed to end his assignment. தன்னுடைய வேலையை அந்த இடத்தில் முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்ல. Elijah thought he needed to give up. அவர் அந்த நேரத்தில் விட்டுவிடக்கூடிய நேரம் அல்ல. Elijah thought he needed to give in. இன்னும் அதிகமாக அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தன. But God knew his need better than he himself did. அவருக்கு தெரிவதை காட்டிலும் தேவன் இன்னும் அதிகமாக அவருடைய தேவைகளை குறித்தும் நோக்கத்தை குறித்தும் தெரிந்து You see, God கொண்டிருந்தார். met his primary need அந்த first. நேரத்தில் அவருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை முதலில் தேவர் சந்தித்தார். God filled his tummy first. தன்னுடைய அந்த நேரத்தில் அவருடைய பசியை ஆற்றினார். They say a way to a man's heart is food. இப்படியாக அந்த நேரத்தில் அவனுக்கு உணவு தேவைப்படுகிறது என்று உணவு கொடுத்து பசியை ஆற்றினார். The way to a man's heart is food. இங்க மனிதனுடைய இருதயத்திற்கு
is food. மனிதனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஆகாரம். God knew exactly that. அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை சரியாக உணர்ந்து And he gave him just that. அது என்ன தேவைப்பட்டதோ அந்த நேரத்தில் அவனுக்கு warm food on a cold night. அந்த இரவு நேரத்தில் குளிரான இரவு நேரத்திலே ஒரு சூடான ஆகாரத்தை water on a dry night. அங்கே வெறுமையாக காணப்பட்ட வறட்சியாக காணப்பட்ட இடத்திலே தண்ணீர் கொடுத்தார். What a God. என்ன ஒரு தேவன். Amen. Turn to somebody and say, what a God. என்ன ஒரு தேவனாக What a இருக்கிறார். God. என்ன ஒரு தேவனாக The இருக்கிறார். Bible says, வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது casting all your cares. உங்களுடைய எல்லா கவலைகளையும் Place your hands on your heart உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து and say, all my cares, என்னுடைய எல்லா கவலைகளையும் all my anxieties, எல்லா மன அழுத்தத்தையும் all my worries, எல்லா கவலைகளையும் all my concerns, எல்லா பாரங்களையும் once and for all, ஒரு நேரத்தில் இந்த நேரத்திலே I put it on you, Jesus. உங்கள் மேல் வைக்கிறேன் என்று Because சொல்லுகிறார். He cares for you ஏனென்றால் அவர் உங்கள் மேல் அக்கறை with கொள்ளுகிறவராக இருக்கிறார். deepest affection அவர் ஆழமான ஒரு அன்போடு கூட உங்கள் மேல் அக்கறை காண்பிக்கிறார். and watches over you carefully. கவனமாக உங்களை பாதுகாத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். Amen. Thank you, Jesus, for that. இதற்காக இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்த That வேண்டும். night, இந்த இரவு நேரத்தில் Elijah thought he was all alone. அந்த நேரத்துல இரவு நேரத்துல அவன் தனிமையாக There இருந்தான். were many servants who worked with him, அவனோடு கூட அநேக ஊழியர்கள் வேலையாட்கள் but இருந்திருப்பார்கள். he had to be separated because of his calling. ஆனால் அவனுடைய அழைப்பின் நிமித்தமாக அந்த நேரத்தில் And now தனிமைப்படுத்தப்பட்டான். he feels like he's all alone. ஆனால் இந்த நேரத்தில் அவன் மிகவும் தனிமையாக But இருக்கிறான். there's this one God ஆனால் இந்த தேவன் watching over him அவன் மேல் அக்கறையோடு கூட with கண்காணித்துக் deepest கொண்டிருக்கிறார். affection. மன ஆழமான ஒரு அன்போடு கூட கவனித்துக் கொண்டிருக்கிறார். Dear mother, dear father, உங்கள் அன்புள்ள அப்பாமார்களே தாய்மார்களே, you may go through such nights இப்படியாக உங்களுக்கு ஒரு இரவு இருக்கலாம். where you feel all alone நீங்கள் தனிமையாக இருக்கலாம். and there's nobody watching. உங்களை யாரும் பார்க்க முடியாதபடி நீங்கள் ஒரு சூழ்நிலையில் There's இருக்கலாம். nobody watching your tears. உங்களுடைய கண்ணீரை பார்க்க ஆள் இல்லாமல் There's இருக்கலாம். nobody watching your sorrow. உங்களுடைய கவலைகளை பார்க்காமல் There's இருக்கலாம். nobody watching your pain. யாரும் உங்களுடைய வலியை காணாமல் இருக்கலாம். But that's a lie from the pit of the devil. ஆனால் அந்த இடத்தில் அந்த சூழ்நிலையில் For நீங்கள் the word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, He watches over you very மிகவும் carefully. கவனமாக உங்களை பாதுகாக்கிறார், கண்காணிக்கிறார். Amen. It's the care that meets you right where you are. நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் அந்த அக்கறை உங்களை சந்திக்கிறது. Care that meets you exactly where you are. உங்களிடத்தில் அந்த இடத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதே இடத்தில் அக்கறை உங்களை வந்து When the சந்திக்கிறது. night is too hard to get through, கடினமான இரவை நீங்கள் கடக்க முயலும் பொழுது there's presence that wraps you. உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பிரசனம் You இருக்கின்றது. see, this angel appeared, தேவ தூதர், and there was a wraparound of God's தேவனுடைய presence, பிரசனம் அந்த நேரத்தில் எலியாவை சூழ்ந்து a கொள்ளுகிறது. wraparound of God's glory there. மகிமையை, தேவனுடைய மகிமை அந்த இடத்தில் அவரை சூழ்ந்து It was கொள்ளுகிறது. God's reminder to Elijah எலியாவுக்கு மீண்டுமாக தேவன் that you ஞாபகப்படுத்துகிறார். may think you are alone. நீங்கள் தனிமையாக இருக்க You may யோசிக்கலாம். feel like you are நீ alone, தனிமையாக இருக்கிறத யோசித்துக் but that's கொண்டிருக்கலாம். not reality. ஆனால் அது உண்மை அல்ல. I'm right here. நான் இந்த நேரத்தில் உன்னோடு கூட You இருக்கிறேன். are not நீ alone. தனிமையை படுத்தப்பட்டவன் You அல்ல. will never be நீ alone. எப்பொழுதுமே தனிமையாக In the இருக்க middle of மாட்டாய். the wilderness, வனாந்தரத்திலும் கூட, in the middle of the darkness, இந்த அந்தகாரத்திலும் கூட, in the middle of the loneliness, தனிமையிலும் கூட, in the middle of the run, இந்த ஓடிக்கொண்டிருக்கிற in நேரத்தில் the கூட, middle of the fight, இந்த யுத்தத்தை சந்தித்துக் in கொண்டிருக்கிற the middle நேரத்தில் of the depression, மன அழுத்தமான in நேரத்திலும் the கூட, middle of the suicidal இந்த thoughts, தற்கொலை செய்கிற எண்ணம் வருகிற நேரத்திலும் கூட, I'm right here. உன்னோடு கூட இந்த இடத்தில் நான் இருக்கிறேன். A wraparound என்னுடைய presence. பிரசனத்தினால் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று I don't know சொல்லுகிறார். who this word is for today. இந்த வார்த்தை யாருக்கு என்று எனக்கு You may have தெரியவில்லை. come saying, I'm alone, நான் God. தனிமையாக இருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் I'm fighting கொண்டிருக்கலாம். this battle இந்த alone. யுத்தத்தை நான் தனியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் You என்று may have போராடிக் come saying, I கொண்டிருக்கலாம். cannot do this anymore. இதை என்னால் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் You may be இருக்கலாம். battling suicidal நீங்க thoughts. உங்களுக்கு தற்கொலை எண்ணம் கூட But வந்திருக்கலாம். God says, ஆனால் தேவன் even சொல்லுகிறார், in the midst of that, அந்த எண்ணத்திலும் மத்தியிலும் கூட my wraparound presence is for you. என்னுடைய பிரசனத்தினால் உங்களை நான் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று Amen. சொல்லுகிறார். Psalm 33 verse number 20. சங்கீதம் 33வது அதிகாரம் 20வது The வசனம். Bible says,
வேதாகமத்தில் The Lord alone is our radiant hope. தேவன் ஒருவரே And we நமக்கு trust in Him with all our hearts. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. His wraparound presence will strengthen அவரே நமக்கு us. துணையும் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. His wraparound presence அவருடைய சூழ்ந்து கொள்ளுகிற பிரசன்னம் will strengthen us. அது நமக்கு பலனை கொடுக்கிறது. Just see what God did that night. அந்த இரவு நேரத்துல தேவன் என்ன செய்தார்? He gave him physical food to strengthen his body. சரீர பிரகாரமாக அவனுக்கு பலன் கொடுப்பதற்கு அந்த ஆகாரத்தை And with கொடுத்தார். his presence, அந்த பிரசன்னத்தின் மூலமாக he strengthened him spiritually. ஆவிக்குரிய ரீதியிலும் அவரை பலப்படுத்துகிறார். Elijah was strengthened inside and out. எலியாவின் உள்ளார்ந்த மனிதன் பலப்படுத்தப்பட்டதாக நாம் காணுகிறோம். Amen. That's what the presence of God can do for you. உங்களுக்கும் அவருக்கும் தேவன் இப்படியாக ஒரு வல்லமையான காரியங்களை On செய்கிறார். a lonely night, உங்களுடைய தனிமையான இரவிலே in that hospital bed, அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற பெட்ல when nobody is around you at home, உங்களை சுற்றி யாரும் இல்லாத நேரத்திலே when you've been through a huge conflict, ஒரு பெரிய பிரச்சனையோடு முரண்பாடோடு கூட நீங்கள் when you've just இருக்கலாம். escaped an abusive partner, அந்த அந்த என்னை நிந்திக்க கூடிய அந்த ஒரு துணையாளரை விட்டு நான் அந்த இடத்தில் when you've பிரிக்கப்பட்டிருக்கிறேன். just made yourself safe from an alcoholic man in the house, இந்த வீட்டில் என்னை ஒரு குடிகார புருஷனோ கணவனோ என்னை நிர்பந்தப்படுத்தி when கொண்டிருக்கிறார். you lie down, நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன். remember this: இதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் God's கொள்ளுங்கள். wraparound presence தேவனுடைய சூழ்ந்து கொள்ளுகிற will பிரசன்னம் strengthen you. உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. I know of many women who don't feel safe in their own home. தன்னுடைய சொந்த வீட்டிலே கூட அநேக ஸ்திரீகள் பாதுகாப்பு இல்லாமல் They இருக்கலாம். don't feel safe to go to sleep peacefully in their own home. தன்னுடைய சொந்த வீட்டிலே கூட சமாதானத்தோடு கூட போய் படுக்க முடியாமல் Many இருக்கலாம். children frightened, trembling from their father in their own home. சில குழந்தைகள் கூட அப்பாவிற்கு பயந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். But child of God, தேவ பிள்ளைகளே, you're not alone. நீங்கள் தனிமையாக அல்ல. God's wraparound presence will strengthen you. தேவனுடைய சூழ்ந்து கொள்ளுகிற பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறது. When the night is too hard to get through, நீங்கள் கடினமான அந்த இரவு வேளையை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது there's purpose that wakes you. உங்களை எழுப்புகிற ஒரு நோக்கம். Elijah did not want to see the next day, ஏலியா அடுத்த நாளை நான் காண வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தார். because the challenge was that by tomorrow he will be dead. ஏனென்றால் நாளைக்கு அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சவால் அவன் மரணத்தை பார்ப்பான் என்று I சொல்லப்பட்டிருக்கிறது. can't face tomorrow. நாளையை நான் சந்திக்க முடியாது. I have nothing left in me to face tomorrow. நாளையை சந்திப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை. I have nothing left in me to fight tomorrow. நாளையை சந்திப்பதற்கும் சவால் விடுவதற்கும் யுத்தத்தை சந்திப்பதற்கும் என்னிடத்தில் That's எதுவும் why இல்லை. my prayer is that I won't wake up tomorrow. எனக்கு என்னுடைய ஜெபம் இந்த நேரத்தில் இதுவாக இருக்குது, நாளையே நான் காண கூடாது. But the Bible says வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும் next பொழுது morning அடுத்த நாள் Elijah woke up எலியாஸ் எழுந்திருந்து and he ran for 40 days 40 நாள் ஓடிக்கொண்டிருந்தான் என்று with the சொல்லப்பட்டிருக்கு. food that God had fed him that night. அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அவனுக்கு கிடைத்த அந்த தேவனிடத்திலிருந்து கிடைத்த He ஆகாரம் ran for 40 days to Mount Sinai. அந்த சினாய் மலையை நோக்கி அந்த 40 நாள் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். Study says he ran 9 kilometers per day. வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் 9 கிலோமீட்டர் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். Same man ஒரு மனுஷன் who said, I don't want to wake up tomorrow. நாளையே நான் காணக்கூடாது என்று சொல்லிக் He கொண்டிருந்த didn't just மனுஷன். wake up. அவன் எழுந்திருந்து He woke up and ran. அவன் எழுந்திருந்து ஓடினான் என்று Amen. Let's சொல்லப்பட்டிருக்கிறது. clap our hands, give God glory. கரங்களை தட்டி அவருக்கே நாம் மகிமை செலுத்தலாம். What woke him up? அவர் எது அவனை எழுப்பி It விட்டது? was purpose. அது அவனுடைய நோக்கமாக Turn to இருக்கிறது. somebody and say purpose. நோக்கம். God had to talk to him. தேவன் அந்த இடத்தில் அவரோடு கூட Said, இடைப்பட்டார். Elijah, I'm not done with you yet. எலியா, இன்னும் நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. Elijah, you're not finished yet. இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் Your இருக்கிறது. assignment is not done yet. நீ செய்ய வேண்டிய பணி ஊழியம் இன்னும் முடியவில்லை. Your purpose is not done உன்னுடைய yet. நோக்கம் இன்னும் முடிவடையவில்லை. As long as you're breathing, நீ மூச்சு விடும் வரைக்கும் you gotta believe நீ இதை விசுவாசிக்க that வேண்டும். God's not done
done yet. ஏனென்றால் தேவன் இன்னும் முடிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க If வேண்டும். you are his child, தேவனுடைய பிள்ளைகளாக you நீங்கள் will இருந்தால் stop saying once and for all, ஒரு இந்த நேரத்தில் once for all என்று நீங்கள் சொல்லும் God பொழுது take me. என்னை நீங்கள் எடுத்து God, I போடுங்கள், don't want to live. நான் வாழ வேண்டாம், God, end my life. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் முடித்து If you are a விடுங்கள். child of God, தேவனுடைய you பிள்ளைகளாக better believe. நீங்கள் விசுவாசிக்க As வேண்டும். long as you are breathing, உங்களுடைய சுவாசம் இருக்கும் வரைக்கும் everybody say it with me. என்னோடு கூட நீங்கள் சொல்லுங்கள். God தேவனே is not done yet. தேவன் இன்னும் முடிக்கவில்லை Say it என்று with நீங்கள் me. சொல்லுங்கள். Say it with me. God's not done yet. தேவன் இன்னும் முடிக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல It's வேண்டும். not done yet. அவர் இன்னும் முடிக்கவில்லை. Amen. Amen. Let's read Ephesians 2:10. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். We have become his poetry, நாம் அவருடைய கிரியைகளாக a இருக்கிறோம். recreated people that will fulfill the destiny he has given each of us. அவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுகிற அந்த இலக்கை நோக்கி நாம் அதை முடிக்கும் வரைக்கும் Everybody say each of us. ஒவ்வொருவரும் Nobody is discounted from this. இந்த இடத்தில் யாரும் விடுபடவில்லை. Even before we were born, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே God planned in advance our destiny முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் and the பண்ணியிருக்கிறார். good works we would do to fulfill அதை it. முடிக்கும் வண்ணமாக நிறைவேற்றும் வண்ணமாக செய்ய வேண்டிய நற்கிரியைகள். God planned in advance your destiny, உங்களுடைய இலக்கை அவர் முன்னதாகவே ஆயத்தம் which பண்ணியிருக்கிறார். means he's planned in advance your life as per your destiny. தேவன் உங்களுக்காக ஒரு இலக்கை முன்னதாகவே அவர் He's நிர்ணயித்திருக்கிறார். not a dumb God who will plan your destiny one way and let your life be another நீ way. ஒரு காரியத்தை அங்கே திட்டப்படுத்தி இன்னொரு காரியம் மூலமாக வழி நடத்துகிற தேவன் அல்ல. He's